ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆப்பமும் தேங்காய் பாலும் எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஆப்பம் வீடியோ நான் போட்டிருக்கேன். இது தேங்காவை அரைச்சி ஊற்றி நம்ம இன்றைக்கி ஆப்பம் செஞ்சுருக்கோம். இது சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு இன்னும் அருமையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த மாதிரி சாஃப்டாகவே இருக்கும். இதை நம்ம எப்படி செய்யலான்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆப்பமும் தேங்காய் பாலும் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். தேங்காய் பாலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. நம்ம தேங்காய் பால் அடிக்கடி சாப்பாட்டில் இந்த மாதிரி ஆப்பம் இந்த மாதிரி இதில் சேர்த்துட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க நம்ம இந்த ஆப்பமும் தேங்காய் பாலும் எப்படி செய்யலான்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆப்பம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் பச்சரிசி எடுத்துருக்குறேன். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். 1 கப் இட்லி அரிசி, இல்லைன்னா நீங்கள் சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 கப்பு உளுந்து எடுத்துருக்குறேன். இதை நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவிக்கலாம். இதை நல்லா கழுவியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு கிரைண்டரில் ஓட விட்டுக்கலாம். அரிசி ஓடுறதுக்கு முன்னால் நம்ம கிரைண்டரில் 1 கப் துருவி வச்சுருக்கிற தேங்காவை முதல்ல நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ கிரைண்டரில் நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் போட்டு நம்ம அரைக்கும் போது ஆப்பம் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். தேங்காய் போடாமல் ஆப்பம் நான் செஞ்சுருக்கேன். நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தேங்காய் நல்லா அரைப்பட்டுட்டு இப்போ நம்ம இது கூட 1 கப் வடித்த சாதம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நம்ம பழைய சாதம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க சாதம் ஆட்பட்டு சாதமும் தேங்காயும் பாருங்க. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுக்க அரிசி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா அரையட்டும். இப்போ நல்லா என்ன பாருங்க மைய ஆட்டுப்பட்டுட்டு இப்போ நம்ம இதை தோண்டிடலாம். இதுக்கு தேவையான கொஞ்சம் கல்லுப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம மாத்திடலாம். மாவு நல்லா தோண்டியாச்சு. இதை நல்லா கிரைண்டர் கழுவுன தண்ணியை நான் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆப்பத்துக்கு இதான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு மூடி போட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்க விடுவோம். 8 மணி நேரம் கழித்து நம்ம பார்ப்போம். இப்போது 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா பொங்கி வந்திருக்குன்னு. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இதில் சோடாப்பு எதுவும் நம்ம போட போகிறது கிடையாது. இது கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நான் அன்னைக்கு ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன். நல்லா கட்டியாக பால் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக எடுத்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. இதில் ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏலக்காய் சேர்த்து அரைக்கும்போது நல்லா தேங்காய் பால் நல்லா வாசமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா மையாக அரைச்சிக்கிடுவோம். இதை அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். நல்லா வடிகட்டியாச்சு. பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு. இந்த மாதிரி கட்டியாக நம்ம வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நம்ம அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், முகம் நல்லா பொலிவு பெறும். இதில் நம்ம இப்போது சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடும். தேங்காய் பால் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஆப்பம் ஊற்றிக்கலாம். இப்போ ஆப்பம் செய்கிறதுக்கு ஆப்பம் பாத்திரத்தை நான் இப்போ அடுப்பில் வச்சுருக்கேன். சூடாகட்டும். கல் சூடாயிடுச்சு. இப்போ மாவு அதில் ஊற்றிக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ ஆப்பம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம தேங்காய் பால் இதில் ஊற்றிக்கலாம். ஆப்பமும் தேங்காய் பாலும் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்கள் வந்து நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்களும் இதே அளவுகளோட நீங்கள் ஆப்பம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் சூப்பராக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.